நான் உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ளுங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து, சாமி, தவக்காலம் அப்படின்னு சொன்னால் ஒரு துக்கத்தின் காலம், ரொம்ப வருத்தத்தின் காலம். ஆலயத்தில் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, உன்னதங்களில் பாடுறதில்ல, பூ வைக்கிறதில்ல. ஆனால் புனித வாரம், அதில் பெரிய வியாழக்கிழமை முக்கியமான ஒரு வாரம். இந்த வாரத்தில் இன்னும் அதிகமாக துக்கமாக துயரமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அந்த பெரிய வியாழக்கிழமை ஏன் அவ்வளவு ஆடம்பரம், ஏன் அவ்வளோ பூ, உன்னதங்களிலே பாடுறோம்? இது என்ன நியாயம் ஃபாதர் அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்டார். நான் அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டேன். அவருக்கு பதில் சொல்கிறதா வேறு எதையாவது கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டேன். வாட் டு யூ மீன் பை மாண்டி தர்ஸ்டே? பெரிய வியாழன் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அவர் உடனே யோசித்து சொல்கிறாரு, சாமி, இது தெரியாமல் தான் நான் உங்களை வந்து கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னையே திரும்ப கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாயிட்டார். அப்புறம் நான் அவருக்கு ஒரு பதிலெலாம் சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பதிலை தான் நான் உங்ககிட்ட இப்பொழுது சொல்ல போகிறேன். மாண்டி தர்ஸ்டே என்ற ஆங்கில வார்த்தைக்கு பல வார்த்தைகள் உண்டு. உதாரணமாக ஹோலி தர்ஸ்டே, மாண்டி தர்ஸ்டே, கிரேட் ஹோலி தர்ஸ்டே, கவனன்ட் தர்ஸ்டே, தர்ஸ்டே ஆஃப் மிஸ்ட்ரீஸ் என்று பல பெயர்கள் ஆங்கிலத்திலே கூறுகிறார்கள். இந்த மாண்டி என்ற வார்த்தையானது லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. மாண்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு கிளீன், பிரைட் என்று கூறுகிறார்கள். வெளிச்சம், தூய்மை என்று பொருள்படுகிறது. வேறு சிலரும் சில அர்த்தங்கள் கூறுகிறார்கள். மாண்டி என்பதற்கு கமாண்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அதிகாரம் என்றும் கூறுகிறார்கள். எனவே இந்த மாண்டி தர்ஸ்டே என்பது ஒரு தூய்மையின் நாள், பிரகாசத்தின் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாண்டி தர்ஸ்டே புனித வியாழன், பெரிய வியாழன் என்று அழைக்கிறோம். இந்த நாளினுடைய நிகழ்வுகள் என்ன? கத்தோலிக்க திருச்சபையிலே மிகவும் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. ஒன்று, இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவிய நிகழ்வு. இரண்டாவது, நற்கருணை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இதையே நாமும் வியாழக்கிழமையிலே அன்று காலையிலிருந்து பக்தியோடு ஜெபித்துவிட்டு மாலை பொழுதுக்கு திருப்பலிக்கு செல்லுகிறோம். திருப்பலியிலே இந்த 2 நிகழ்வுகள் குருவானவர் நிகழ்த்துகின்றார். முதல் நிகழ்வு பாதம் கழுவும் சடங்கு. குருவானவர் திருப்பலியிலே பிரசங்கம் முடித்துவிட்டு தனது பூசை உடுப்பை கழட்டிவிட்டு சாதாரண ஒரு உடையை, வேலை செய்வதற்கேற்ற ஒரு டவல் அவருடைய இடுப்பிலை கட்டி கொண்டு இறங்கி வருகிறார். அங்கே 12 சீடர்களை போன்று மக்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த 12 பேர் யார் என்றால், கத்தோலிக்க திருச்சபையின் படி அதில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் இருப்பார்கள், சிறுவரும் இருக்கிறார்கள். இந்த 12 பேர் 12 சீடர்களை குறிக்கிறார்கள். குருவானவர் இயேசுவை பிரதிபலிக்கிறார். இயேசு அன்று நிகழ்த்திய இந்த நிகழ்வை பெரிய வியாழக்கிழமை குருவானவர் நிகழ்த்தி காண்பிக்கிறார். இயேசு அன்று செய்த பொழுது சீடர்கள், ஆண்டவரே, நீரா எங்களுடைய பாதங்களை கழுவது என்று ஆச்சரியப்பட்டார்கள், மறுத்தார்கள். காரணம், அவர் கடவுளுடைய தன்மையில் இருந்தவர். அந்த கடவுள் தன்மையில் இருந்தாலும் மனித நிலைக்கு இறங்கி வருகிறார். எந்த அளவுக்கு இறங்கி வருகிறார் என்றால், இன்னும் மனிதத்திலே இன்னும் தாழ்ந்து இறங்கி வருகிறார். ஒரு பெரிய தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியோடு பணிவிடை செய்கிறார். அதையே தான் இந்த பெரிய வியாழக்கிழமை குருவானவரும் அந்த பூசை உடுப்பையெல்லாம் கழட்டிவிட்டு தாழ்ச்சியோடு கீழே வந்து மக்களுடைய பாதங்களை கழுவி முத்தம் செய்கிறார். இது தாழ்ச்சியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. கடவுள் தன்மையில் இருந்தவரை மனித நிலைக்கு வந்து இன்னும் மனித நிலையிலும் இன்னும் தாழ்த்தி மக்களுடைய பாதங்களை கழுவினார். அதே போன்று இந்த நிகழ்வு நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய பதவி வந்துவிட்டால், அதிகாரம் வந்துவிட்டால் எப்படி நாம் இருக்கிறோம்? நாம் குனிந்து செல்வது கிடையாது, தாழ்ந்து போவது கிடையாது. எனவே தாழ்ச்சியோடு வாழுங்கள். அப்படிப்பட்ட கடவுளே தாழ்த்தி
பாதங்களை எல்லாம் கழுவுகின்ற பொழுது நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம், அவ்வளவு வசதியானவர்கள் பெரியவர்கள் கிடையாது என்பதை நினைவுபடுத்துவதாக இந்த பாதம் கழுவும் சடங்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து இறுதி இரா உணவை செய்த நிகழ்ச்சியை நாம் நினைவு கூறுகிறோம். திருப்பலியிலே இரண்டாவது பகுதியாக நற்கருணை வழிபாடு. இந்த நற்கருணை வழிபாட்டிலே நாம் இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்த அந்த இறுதி இரா உணவை நாம் நினைவு கூறுகிறோம். இன்று ஒரு மிகப்பெரிய நாள், ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றுதான் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை தொடங்கி வைக்கிறார். எனவே குருக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், குருத்துவம் உருவான நாள். எனவேதான் திருப்பலியிலே அவ்வளவு ஆடம்பரம், அவ்வளவு பூக்கள் இருக்கிறது, உன்னதங்களிலே பாடுகிறோம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறது. அவரது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்த ஒரு பெரிய நாள். எனவே இன்று சிறப்பாக நாம் குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் இயேசுவினுடைய பிரதிநிதிகளாக இருந்து நல்ல பணிகள் செய்கிறார்கள். இயேசுவையே ஒவ்வொரு நாளும் உணவாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பது, இன்றைய தினத்திலே அவர்களை வாழ்த்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதோடு இன்னொரு நிகழ்வும் ஆலயத்திலே நடக்கிறது. திருப்பலி முடிந்த உடனே நற்கருணை இடமாற்ற பவனியானது நடக்கிறது. எனவே குருவானவர் நற்கருணையை பவனியாக எடுத்து சென்று வேறொரு புதியதாக செய்யப்பட்ட நற்கருணை பேழைக்கு அதை கொண்டு சென்று மக்களுடைய பார்வைக்கும் ஆராதனைக்கும் வைக்கிறார். இது ஒரு நாள் முழுவதும் அங்கே வைக்கப்படுகிறது. எனவே மக்கள் ஒவ்வொருவராக அங்கு வந்து அமர்ந்து ஜெபிக்க ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இந்த நற்கருணை ஆராதனையானது மறுநாள் 12 மணி வரை அல்லது 2 மணி வரை வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் விரும்புகிற நேரத்தில் 1 மணி நேரம் சென்று ஜெபிக்க ஏற்பாடுகள் செய்கிறார்கள். இதனால் இறைவனுக்கும் நமக்கும் அதிகமான ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுகிறது. இன்னொரு நிகழ்வும் ஆலயத்தில் நடக்கிறது. குருவானவர் அந்த நற்கருணையை வெளியே கொண்டு வந்த உடனே பீடத்தில் இருக்கிற அனைத்து அலங்காரங்களும் பிரிக்கப்படுகிறது. அங்கிருக்கிற சுரூபங்கள் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறார்கள். எடுக்க முடியாத பெரிய சுரூபங்கள், திருச்சிலுவை இருந்தால் அந்த சிலுவையை வெள்ளை துணி கொண்டு மறைத்து வைப்பார்கள். பீடமானது வெறுமையாக இருக்கும். பாசமானவர்களே, மாண்டி தர்ஸ்டே, பெரிய வியாழன், புனித வியாழன் ஒரு புனித தன்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு துணையாக இருக்கிறது. எனவே இந்த நல்ல நாளிலே இறைவனோடு அதிகமாக இணைவோம். அமைதியில் இந்த நாளை செலவிடுவோம். அமைதியில் இருக்கும் கடவுளை அமைதியில் நாம் தெரிந்து கொள்வோம். நமக்காக துன்பங்கள் படப்போகிறார், சிலுவை சுமக்கப் போகிறார், மறிக்கப் போகிறார் என்ற தியானத்திலேயே இந்த நாட்களை செலவு செய்வோம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஆமென்.